ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். செவ்வாய்க்கிழமை காலையில் சுகமாயிருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருப்பீர்களாக. தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து கழிகூற நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு வெளிப்பட்டார். அவனை பார்த்து சொன்னார், என் ஜனங்களின் பாடுகளை நான் பார்க்கவே பார்த்தேன், அவருடைய இருடுகிற கூக்குரலை கேட்டேன், அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன், இப்பொழுதும் நான் அவர்களை விடுவிக்க இறங்கி வந்தேன். இதெல்லாம் சொல்லிட்டு நான் உன்னை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர்களை விடுவிக்க வேற யாரையும் அனுப்ப மாட்டேன், உன்னை அனுப்புவேன்னு சொன்னார். மோசே நிறைய சாக்கு போக்குகளை சொன்னான். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்களன்னா அந்த சாக்கு போக்கெல்லாம் சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை செய்தார். 2ஆம் வசனம், கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையில போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் கையை நீட்டி அதை பிடித்த போது அவன் கையிலே கோலாயிற்று. ஸோ இப்படிப்பட்ட சில அற்புதங்கள் எல்லாம் செய்து அவனை போகத்தக்கதாக தைரியப்படுத்தினார் கர்த்தர். மறுபடியும் அவன் சொல்லுகிறான் 10ஆம் வசனத்தில், அதற்கு இடையில இன்னொரு அற்புதத்தையும் கர்த்தர் செய்தார். அவனுடைய கையை மடியில போட்டு எடுத்தா குஷ்டம், மறுபடியும் போட்டால் சரியாயிடுச்சு. இந்த 2 அற்புதத்தை பார்த்த பிற்பாடும் அவனுக்கு தைரியம் வரல. 3ஆவது சொன்னா, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். இதுதான் நிறைய பேருக்கு சாக்கு போக்கு. கர்த்தரை குறித்து பேசாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு கிடைச்சிடும். முடிஞ்சேன்னு ஆசைதான், பேச முடியல, ஜெபிக்க தெரியல, ஒன்றும் செய்ய தெரியாது. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து அடுத்த வசனத்தில் சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாய் உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையற்றவனையும் உண்டாக்கினவர் யார்? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். திக்குவாயின்னு சொல்லாதே, என்னால் பேச முடியாதுன்னு சொல்லாது, மந்த வாயின்னு சொல்லாதே. இந்த காலை வேளையில மந்த நாவு, திக்குவாய் உடையவர்கள் யாரா இருந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் சொல்கிறார், இதை ஒரு காரணம் காட்டி கர்த்தர் ஊழியம் செய்யாமல் இருக்காதே. கடைசி காலத்தில் வந்தாச்சு, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமயமாயிடுச்சு. கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய வேலைகளை தீவிரமாக செய்ய வேண்டிய நாளாயிற்று. பவுலை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, போ பேசு. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. பிள்ளைகளே, நமக்கு இந்த பட்டணத்தில் நிறைய ஜனங்கள் உண்டு. கர்த்தர் இந்த காலையில் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ போ, நான் உன்னோடு இருந்து நீ பேச வேண்டியவர்களை உனக்கு போதிப்பேன். விசேஷமாக வருகிற நாட்கள், ஆண்டவரை குறித்து அறிவிக்க அதிகமான தீவிரமான முயற்சிகள் எல்லாம் செய்யப்படுகிற நாட்கள். தைரியமா போங்க, கர்த்தரை பற்றி சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு கூட இருந்து நாம் பேச வேண்டியதை அவர் நமக்கு போதிப்பார். ராஜாக்களுக்கு முன்பாக, தலைவர்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக இருக்கும்போது என்ன பேசுவேன் என்று சொல்லி தேங்காதே, நான் உனக்கு வார்த்தைகளை அருளுவேன் சொன்ன அந்த கர்த்தர் காலைவேளையில் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன், தைரியமாயிரு. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய வார்த்தைகளினாலே எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற கர்த்தராகியால் இந்த நாட்டில் நாங்கள் அதிகமாய் கர்த்தரை குறித்து பேச, அதிகமாய் ஆண்டவரை குறித்து அறிவிக்க எங்களுக்கு அதிக கிருபை தரும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீர். அந்த தைரியத்தை கர்த்தாவை எங்களுடைய தலைமையில் ஏற்கொண்டு உமக்கென்று செய்ய வேண்டிய ஊழியங்களை தைரியமாய் செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். இதை அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீ போ, நான் உன்னோடு இருந்து உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். God bless you abundantly, again and again and again and again. Amen.